வணக்கம் நண்பர்களை. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா காஞ்சனாவின் குட்டு நம்ம திருவுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம அம்மாவை இந்த நிகழ்ச்சியில் பங்கு இருக்கக்கூடாதுன்னு காஞ்சனா அத்தை தான் மிரட்டியிருக்காங்க அப்படின்னு மயில் புட்டு புட்டுன்னு நம்ம திருவுக்கு வச்சுறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம திரு. அம்மா எனக்கு தெரியும், நம்ம வீட்டில் உள்ளவங்களே உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல் உனக்கு துரோகம் செய்திருக்காங்க. இதை என்னால் தாங்கிக்க முடியலம்மா. இப்போவே எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இப்போ உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியிலேயே காஞ்சனாத்தையின் உண்மை முகம் தெரிஞ்சிடுச்சு. இனி கல்யாணத்துலேயும் என்னென்ன குழப்பம் பண்ணுறாங்களோ. நீ திவ்யாவை லவ் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், திவ்யா நல்லவ தான். ஆனால் இவங்க காஞ்சனாத்தா சரியில்லைம்மா. எனக்கு அவங்க மேலே ஏற்கனவே சந்தேகம் இருந்து உன்னை மதிக்காமல் இத்தனை நாள் நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக மயில் சொல்ல அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டாங்கல்ல. இந்த நிகழ்ச்சி காஞ்சனாத்தா ஒன்றை கலந்துக்க கூடாதுன்னு சொன்னால் நானும் இருக்க போகிறது இல்லை. எனக்கு இந்த கல்யாணம் நடக்காட்டாலும் பரவாயில்ல, உனக்கு மரியாதை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல வாமா, இப்போவே வீட்டுக்கு போகலாம், இந்த கோயிலை விட்டு போகலாம் அப்படின்னு நம்ம அம்பிகாவின் கையை பிடிக்கிறாங்க. ஐயையோ என்ன என்னால் இந்த பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு காஞ்சனா தைய தக்கனி குதிப்பா. அவளோட கோபம் என்ன அதிகரிக்கும். வேண்டாம் திரு, நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும். 2 குடும்பமும் அப்போ தாண்டா சேரும். அதனால கண்டிப்பாக நான் நிகழ்ச்சியில் பங்கேற்கேன் அப்படின்னு நம்ம அம்பிகா திருவை கூட்டிக்கிட்டு உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நம்ம காஞ்சனா அப்படியே கொந்தடிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் என்ன நடக்குதா, நம்ம காஞ்சனா உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் உங்கள் அம்மாவை கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரு அப்படின்னு மயில் போட்டு உடைக்கிறாங்க திருக்கிட்ட. இதை கேட்டதும் திரு கொந்தளிச்சு கோயில் ஃபுல்லாக இப்போ வந்துடுறேன் அப்படின்னு எல்லா இடமும் தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகாவை பிடிச்சி வாமா அப்படின்னு சொல்ல நேரம், வேண்டாண்டா நான் ஒரு சுமங்கலி இல்லை, அப்படி இருக்க நேரம் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றா அது ஒரு நல்லா இருக்காது, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லாங்க. எல்லாம் எனக்கு தெரியுமா, மயில் எனக்கு எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு. நீ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாதுன்னு காஞ்சனா அத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்ம உனக்கு இப்படி நடத்தவங்களே தான் எனக்கு பார்க்க தாங்க முடியலை. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீ தான். நீனே என்னை விட்டு விலகிட்டேன்னா நான் நல்லா இருக்க முடியாதுமா, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும். ஏன் காஞ்சனத்தை இவ்வளோ வெறுப்பை காட்டுறாங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு என்னெல்லாம் வெறுப்பை காட்டுவாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி எனக்கு நடக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணமே வேண்டாமா, இப்போவே நான் உன் கூட வந்துடுறேன், நீ இல்லாமல் நான் இங்கே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு நம்ம திரு அவங்க அம்மா கையை பிடிச்சி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடடா, நம்மளால் இனி பிரச்சனை வந்துடக்கூடாது. இந்த காஞ்சனா அன்னைக்கு என்ன தெரிஞ்சிட்டுனா நான் தான் எல்லாம் பிரச்சனை பண்ணேன் அப்படின்னு என்ன என் மேலே கோபம் கோபம் அதிகரிக்கமாகுது. இப்போ என் பையனை நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த திரு போன வேகத்தை பார்த்தா அம்பியா எங்கே இருந்தாலும் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவான் போல். அவள் எனக்கு சம்மந்தி முறைக்கு உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் வெறுப்பா அமையுது அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க காஞ்சனா. இந்த சைடு பார்த்தோன்னா காஞ்சனாமா ஏன் இப்படி இருக்காங்க, நம்ம திவ்யாக்கா குணம் எங்கே, காஞ்சனாமா குணம் எங்கே. காஞ்சனாமா பயங்கர ஆளு தான். அம்பிகாமாவே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. என் வீட்டில் இந்த சைடு கிராமத்தில் என்ன நடக்கும்னா கண்டிப்பாக இந்த கிழவி கள்ளிமுள்ளி எண்ணெய் தலையில் தேய்ப்பா, அதோட உயிரை போகும். நம்ம லட்சுமிக்கு கால் பண்ணி வர வைக்கணும். வந்த கையோட கஜேந்திரன் மறைச்சி வச்சிருக்க தாலியை நம்ம லட்சுமி கழுத்தில் கட்டி அவளோட அதிர்ஷ்டம் தக்க வச்சு கண்டிப்பாக பஞ்சாயத்து தலைவர் அந்த அடுத்த எம்எல்ஏ பதவி அவன் தக்க வச்சுக்கிட முடியும். கள்ள ஓட்டில் தான் எம்எல்ஏ ஆனா அப்படின்னு நம்ம கஜேந்திரன் அந்த போஸ்ட் அவர்கிட்ட பறிப்போகாமல் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தாலியை கட்டிடணும், லட்சுமியை மனைவியாக்கிடணும் அப்படின்னு துடிக்கிறாங்க கஜேந்திரன். இந்த சைடு என்னன்னா நம்ம திவ்யா திருவீட்டில் கொண்டு நம்ம லட்சுமியை விட்டுருக்கிறது பயங்கர கடுப்புல. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம கவிதாட்ட சொல்லி திருட்டு பலியை கொண்டு லட்சுமிக்கு தலையில கட்டி அவளை வீட்டை விட்டு துரத்த வைக்கணும் அப்படின்னு நம்ம காஞ்சனா அடுத்த
கட்ட பரபரப்பு போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகாவை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு நம்ம திரு வந்து ஒப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியை இழுத்துக்கிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு நம்ம காஞ்சனாக்கு. என்ன நம்ம எது யார் கையால் உப்பு கூட மாற்ற கூடாது அப்படின்னு வந்து நினச்சோமோ, ஆனால் அதெல்லாம் வந்து தலைகீழாக மாறிடுச்சு. தெரு என்னன்னா அவங்க அம்மா தான் முக்கியம் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம திவ்யாவுக்கு இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், திருமுகத்தில் இப்போ தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. எங்கே போன அம்பிகா, உன் பையனுக்கு உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனை வச்சுட்டு நீ எங்கே போன அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாவை பார்த்து தாத்தா வந்து கேட்குறாங்க. மாமா நான் வந்து எதுக்கு, நான் சுமங்கலி இல்லையே, அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் எதுக்கு அப்படின்னு வந்து நான் ஒதுங்கிக்கிட்டேன். என்ன நீ எதுக்கு ஒதுங்கணும், இது உன்னோட பையன் நிகழ்ச்சி, உன் பையனே நல்லா இருக்கணும், நீ முதலா நினைக்கிறது நீ தானே. அப்படி இருக்க நேரம் நீ சம்மந்தி காஞ்சனாவுக்கு, நீ எதுக்காக நீ ஒதுங்கி ஓடணும், இப்போ சம்மந்தி முறைக்கு உப்பு கூட மாற்றது நீ தானே இருக்கணும், வேற யாரு இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி மாமா நான் வந்து உப்பு கூடையை வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னா நம்ம காஞ்சனாக்கு கோவம் வருது. என்ன எனக்கு வந்து இந்த அம்பிகாவை பார்த்தாலே கோவம் வருது, ஆனால் திரு என்ன தப்பா நினச்சிக்கிடுவானே, வேற வழி இல்லை, இவன் கையால் உப்பு கூடையை வந்து வாங்கிக்கிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம காஞ்சனா அம்பிகா வந்து பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அம்பிகா கையாலே உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. இதில் வெறுப்பேறி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் நினச்சது ஒன்று நடக்குது ஒன்று, எல்லாம் தலைகீழாக மாறுது அப்படின்னு வந்து கோவத்தில் உச்சலிக்கு நம்ம காஞ்சனா வந்து கொந்தளிக்க நேரம் நம்ம திரு வந்து சரியான நெத்தியடி கொடுக்குறாங்க. என்ன அத்தை, எங்கள் அம்மா உங்களுக்கு என்ன பாவம் செய்தீங்க, நான் வந்து பார்த்துட்டே தான் இருக்கேன், நீங்கள் எங்கள் அம்மாவை ஓரங்கிட்ட என்னோடய ஃபங்க்ஷனில் எல்லாம் கலந்துக்க கூடாது அப்படின்னு வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட நீங்கள் யார், எங்கள் அம்மாவை இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. திவ்யா எனக்கு முக்கியமோ அதை விட எங்கள் அம்மா எனக்கு முக்கியம், அது உங்கள் மைண்டில் இருக்கட்டும், எங்கள் அம்மா வந்து எந்த ஃபங்க்ஷன்லேயும் இல்லாமல் நான் உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கெட்ட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லவும் நம்ம காஞ்சனாவுக்கு ஒரு நெத்தி அடிக்கணங்க அமைச்சிடுது. காஞ்சனா அப்படியே வந்து கொதித்தெழுகிறாங்க. நம்ம கவிதா போய் அக்கா இந்த தெருவுக்கு அவங்க அம்மா முக்கியம், அவன் வந்து அம்பிகாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டான், நம்ம வேணால் அம்பிகா மேலே கோபமாக இருக்கலாம், ஆனால் வந்து அவன் வந்து அம்பிகா மேலே பாசமாக தான் இருக்கிறான், ஆனால் அவனை எப்படியாவது வந்து நம்ம திவ்யாவை வந்து கல்யாணம் பண்ண வச்சு திவ்யாவை வச்சு அம்பிகாவை மடக்கணுக்கா, அதுதான் நம்ம அம்பிகாவுக்கு கொடுக்கக்கூடிய சரியான நெத்தியடி. திவ்யாவை கல்யாணம் பண்ண வச்சுக்கிட்டே நம்ம அம்பிகாவை இவன் பார்க்க விடக்கூடாது, ஒன்றை வீட்டோட மாப்பிள்ளையாக திருவை இருத்திக்க, இந்த சைடை வந்து அவன் வந்துடக்கூடாது, அப்போ தானே அம்பிகா மேலே பாசம் திருவுக்கு வரும், அம்பிகாவை வந்து வெறுக்க அளவுக்கு பண்ணணுக்கா, அதுதான் நம்மளோட திறமை அப்படின்னு சொல்ல நேரம் ஆமாம் கவிதா நீ சொல்லதும் கரெக்டு தான், நானும் அதே மாதிரி தான் இனி பண்ண போகிறேன், வந்து எப்படியாவது இந்த அம்பிகாவை பழி வாங்கிறதுக்கு திருவை தான் இனி பகடக்காயாக வைக்கணும், என் பையன் மக கழுத்தில் வந்து அவன் தாலியை கட்டணும், அதோட பகடக்காயாக வந்து யூஸ் பண்ண வச்சு கண்டிப்பாக வந்து ஓரங்கிட்ட வைக்கணும் இந்த அம்பிகாவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிளான் பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த சைடு உப்பு காடை மாத நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் அம்மா வந்த பிறகு தான் உன் முகத்தில் சந்தோஷமே வந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யா வந்து திரு கையை பிடிச்சி நம்ம 2 பேரும் கூடி சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக வந்து திவ்யா இருக்காங்க.